ஹாய், இன்னைக்கு ரீசனிங்லேருந்து ஒரு டாபிக் பார்க்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா டைஸ். ஆக்சுவலாக டைஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல அது என்ன ஷேப்பில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ஒரு டப்பா மாதிரி இருக்கும், ஐ மீன் சதுரம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இது பார்த்தீங்கன்னா சுற்றி இது பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? இப்போது இதுக்கு ஆப்போசிட் பின்னாடி பக்கம், இந்த சைடில் ஆப்போசிட் இந்த சைடில் இருக்கும், மேலே ஆப்போசிட் கீழே இருக்கும். இந்த டப்பாவை தான் நமக்கு வெறும் 3 பக்கம் மட்டும் நமக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ இதுக்கு எதிர்பக்கம் என்ன, அடுத்துள்ள பக்கம் என்ன, அந்த மாதிரி தான் நமக்கு அதிகமாக கொஷின் கேட்பாங்க. ஸோ இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். மொத்தம் எத்தனை பக்கங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 பக்கங்கள். எத்தனை முனைன்னு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 4, கீழே ஒரு 4 இருக்கும். மொத்தம் 8 முனை. இதை ஃபஸ்ட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சம்மை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல்ல பேசிக் மாடல் பற்றி தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கொஷினாக நான் பின்னாடி சொல்லித்தரேன். மொத்தம் ஒரு 4 மாடலில் தான் ரிப்பீட்டடாக கொஷின் கேட்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் மாடல் பார்ப்போம். என்னன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிறதுல பாருங்கள், 2 3 5, இங்கே 2 3 4. அதாவது ஒரு 2 நம்பர் நமக்கு சேமாக கொடுத்துட்டாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா மீதி என்ன இருக்கோ அதுதான் ஆப்போசிட். இப்போது 5க்கு ஆப்போசிட் 4. அவ்வளோதான், சிம்பிள். அடுத்து செகண்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்ததில் 2 நம்பர் ஒரே மாதிரி இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நம்பர் தான் ரெண்டுக்குமே சேமாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது மீதி என்ன இருக்கோ அது எந்த சைடில் இருக்கோ அதுதான் ஆப்போசிட்டாக வரணும். இப்போ 6 மேலே இருக்கா, அப்போ 1க்கு ஆப்போசிட் 4, 3க்கு ஆப்போசிட் 5. அப்போ 1க்கு ஆப்போசிட் 4, 3க்கு ஆப்போசிட் 5. இப்போ 6 இங்கேயும் சேமாக இருக்கிறதுனால நம்ம 1க்கு 4, 3க்கு 5ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். ஒரு வேளை சப்போஸ் இப்போ 6 நமக்கு இங்கே கொடுத்துட்டாங்க, இங்கே 5ம் இங்கே 4ம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கட்டத்தில் 6 எங்கே இருக்கோ அதே மாதிரி இதையும் நம்ம ரொட்டேட் பண்ணி மாற்றிக்கணும். அப்போ 6 என்ன பண்ணலாம், கிளாக் வைஸில் சுற்றுவோமா. இப்போ 6 இங்கே வரணும், அப்போ தான் ரெண்டும் சேமாக இருக்குன்னு அர்த்தம். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா பாக்ஸை நமக்கு கட்டமாக கொடுக்காம அதை அப்படியே விரித்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இதில் எப்படி கண்டுபிடிக்கணும்னா 1 விட்டு 1 தான் அதுக்கு ஆப்போசிட். இப்போ 5க்கு ஆப்போசிட் 6, 4க்கு ஆப்போசிட் 2. அப்படி எழுதணுன்னா என்ன வரும், இப்போ 4க்கு ஆப்போசிட் 2, 5க்கு ஆப்போசிட் 6. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, 3 இருக்குது. அதுக்கு ஆப்போசிட் பேலன்ஸ் இருக்கிற 1. ஓகேங்களா? அதே மாதிரி தான் இந்த சமம் பாருங்கள். 1 விட்டு 1 தான் ஆப்போசிட். 1க்கு ஆப்போசிட் 3. இப்போ 2க்கு ஆப்போசிட் என்ன வரும், 4. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, 5க்கு ஆப்போசிட் 6. அவ்வளோதான், சிம்பிள். இது ஃபோர்த் மாடல். இதில் பார்த்தீங்கன்னா 2 கியூப்லேயுமே எந்த ஒரு நம்பருமே சேமாகவே இல்லை. இப்படி ஒரு வேளை நம்பர் கொடுத்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க நம்பருக்கு எதிர்பக்கம் 2ஐயும் கூட்டும் போது நமக்கு 7 அப்படின்னு கிடைக்கணும். அதுதான் அதோட எதிர்பக்கம். இப்போ 2க்கு என்ன எதிர்பக்கமாக இருக்கும், 5. அதே மாதிரி 3க்கு 4, 1க்கு 6. இது 2ஐயும் கூட்டினீங்கன்னா என்ன வரும், 7. இதையும் கூட்டினீங்கன்னா என்ன வரும், 7. இதை கூட்டினீங்கன்னா 7. இதுதான் அதோட எதிர்பக்கம். இந்த 4 மாடல் வச்சு தான் நிறைய கொஷின் நமக்கு ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம பார்த்தது 2 டைஸ் கொடுத்து கேட்டிருக்காங்க. இப்போ 3 கொடுத்தும் கேட்கலாம், 4 கொடுத்தும் கேட்கலாம். ஒன்னோட ஒன்று கம்பேர் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனால் பேசிக் மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 மட்டும்தான். இந்த 4 உங்களுக்கு தெளிவாக இருந்துச்சுனாலே எப்படி கொடுத்தாலுமே நம்ம போட்டுடலாம். அதனால் இதை 4ஐயும் கரெக்டாக பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Thank you.